பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்றைய எபிசோடு மீனா மற்றும் செந்தில் காட்சிகளோடு தொடங்குகிறது. அந்த நேரத்தில் தங்கமயிலிடமிருந்து போன் வர மீனா சிறிது பதற்றம் அடைகிறார். ஆனால் தங்கமயிலின் நம்பரை ஷியாமளா அக்கா என்று சேவ் செய்து வைத்திருந்ததால் செந்திலிடம் சிக்காமல் தப்பிக்கிறார். தங்கமயில் தான் கர்ப்பமாக இருப்பது குறித்து சரவணன் மாமாவிடம் சொல்ல வேண்டும், அதற்கு மீனாவே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். சரவணனை அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு வரச் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறார். இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று மீனா சரவணனுக்கு போன் செய்து தனியாக பேச வேண்டும் என்று கோயிலுக்கு வர சொல்கிறார். செந்தில் மீண்டும் ஏதாவது பிரச்சனை செய்தானா என்று சரவணன் கேட்க, ஆமாம், அதை பற்றித்தான் பேச வேண்டும் என்று சொல்கிறார். அத்தோடுதான் கூப்பிட்டதை பற்றி பாண்டியனிடம் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறார் மீனா. மறுபக்கத்தில் கோமதி தன்னுடைய அம்மாவை குழந்தை போல் பார்த்து கொள்கிறார். அப்போது பாண்டியன் வந்து காந்திமதியிடம் மருந்து சாப்பிட்டீங்களா என்று விசாரித்துவிட்டு கடைக்கு கிளம்புகிறார். அந்த நேரத்தில் கோமதியிடம் எதுவும் பேசாமல் அரசியிடமே எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறார். இதையெல்லாம் பார்த்த காந்திமதி பாண்டியன் போனதும் நீங்க இன்னும் பேசவில்லையா என்று கோமதியிடம் கேட்க, அதற்கு கோமதி நடந்த விஷயத்தை சொன்னதும் காந்திமதி கோமதிக்கு அட்வைஸ் கொடுக்கிறார். சொன்னபடி தங்கமயில் கோயிலுக்கு வந்து காத்திருக்கிறார். சரவணன் வந்ததும் அவரிடம் போய் பேச போகிறார். அதற்கு சரவணன், நான் உன்னை பார்க்க வரவில்லை, மீனா பேசணும்னு சொன்னா அதற்காகத்தான் வந்தேன் என்று சொன்னதும், எனக்காகத்தான் மீனா உங்களிடம் அப்படி பொய் சொன்னா, நான் தான் உங்களிடம் பேச வேண்டும் என்று அவகிட்ட கேட்டேன், அதற்காகத்தான் இப்படி பண்ணுனா என்று மயில் மீனா பற்றி போட்டு கொடுக்கிறார். மேலும் தனது நம்பரை பிளாக் செய்ததால் இப்படி செய்ய வேண்டியதாகிவிட்டது என்று சொல்ல, உடனே சரவணன் மீனாவையும் உன் பக்கம் இழுத்துட்டியா என்று சந்தேகமாக கேட்கிறார். பின்னர் தங்கமயில் பிரெக்னன்சி ரிப்போர்ட் கொடுக்க முயற்சிக்கிறார். ஆனால் சரவணன் வாங்க மறுக்கிறார். நான் மாசமாக இருக்கிறேன் என்று தங்கமயில் சொன்னதும் சரவணன் கோபத்தின் உச்சிக்கு செல்கிறார். ஏற்கனவே இதே மாதிரி டிராமா செய்து வீட்டுக்குள் வந்ததை நினைத்து பார்த்து, பழைய நாடகம் மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்கிறார். இதற்கு தங்கமயில், இந்த முறை உண்மையிலேயே மாசமாக இருக்கிறேன், டாக்டரை பார்த்து உறுதி செய்த பிறகுதான் சொல்கிறேன் என்று சத்தியம் செய்கிறார். கோயிலில் சாமி மீது சத்தியம் செய்தாலும் சரவணன் நம்ப மறுக்கிறார். நான் உன்னிடம் இருந்து ஒதுங்கி இருக்கிறேன், அப்படி எப்படி மாசமாக இருக்கிறாய் என்று கேட்கிறார். நாம அம்மா அப்பாவாக மாறப்போகிறோம், உங்களது குழந்தை என் வயிற்றில் என்று தங்கமயில் சொல்ல சரவணன் ரொம்பவே கோபப்படுகிறார். அது என் குழந்தை கிடையாது, வேறு எவனோட குழந்தை என்று சொல்லிவிடுகிறார். இதை கேட்டு தங்கமயில் அதிர்ச்சி அடைகிறார். ஒருவேளை நீ மாசமாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று தெளிவாக கூறுகிறார். இனிமேல் என்னை பார்க்க வராதே என்று கையெடுத்து கும்பிட்டு சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். இப்படியாக எபிசோடு முடிவடைகிறது. இன்றைய எபிசோடு முழுக்க முழுக்க உணர்ச்சி, சந்தேகம், நம்பிக்கை, கோபம் என கலந்த ஒரு தீவிரமான டிராமாவாக அமைந்தது. குறிப்பாக தங்கமயில் சரவணன் மோதல் இந்த எபிசோட்டின் முக்கிய ஹைலைட். மீனா செந்தில் ஆரம்ப காட்சிகள். எபிசோடு மெதுவாக ஆரம்பமாகிறது. தங்கமயிலின் போனை ஷியாமளா அக்கா என்று சேவ் செய்து வைத்திருக்கும் மீனாவின் சாமர்த்தியம் ஒரு சின்ன சஸ்பென்ஸை கொடுக்கிறது. அவளுடைய பதட்டம் காட்சிகளில் நன்றாக வெளிப்பட்டது. செந்திலிடம் சிக்காமல் தப்பிப்பது ஒரு சிறிய ஆனால் முக்கியமான ட்விஸ்ட். தான் கர்ப்பமாக இருப்பதை சரவணனிடம் சொல்ல வேண்டும் என்று தங்கமயில் எடுத்த முடிவு கதைக்கு பெரிய திருப்பம். கோயிலில் சந்திக்க ஏற்பாடு செய்தது கதை மையத்தை நேராக கிளைமேக்ஸுக்கு கொண்டு செல்கிறது. சரவணன் வந்ததும் அவர் பேசிய முதல் வரிகளிலேயே அவனுடைய மனநிலை தெரிகிறது. நான் உன்னை பார்க்க வரவில்லை என்ற டயலாக் உறவின் இடைவெளியை தெளிவாக காட்டியது. அது என் குழந்தை கிடையாது என்று சரவணன் சொல்லும் காட்சி இன்றைய எபிசோட்டின் மிகப்பெரிய ஷாக். இந்த ஒரு வரி தங்கமயிலின் மனநிலையை மட்டும் அல்லாமல் கதையின் அடுத்த கட்டத்தையும் முடிவு செய்ய போகிறது. கோமதி காந்திமதி காட்சிகள் மெதுவாக உணர்ச்சி பூர்வமான டோனை கொடுத்தது. பாண்டியன் பேசாமல் அரசியிடம் விசாரிப்பது குடும்பத்தில் இன்னும் தீராத மனஸ்தாபம் இருப்பதை காட்டுகிறது. இன்றைய எபிசோடு அதிக வேகமில்லாமல் இருந்தாலும் இறுதி 10 நிமிடங்கள் முழுக்க முழுக்க தீவிர டிராமா. தங்கமயில் உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்கிறாளா? சரவணன் ஏன் இவ்வளவு கடுமையாக மறுக்கிறார்? மீனாவின் பொய் வெளியில் வந்தால் என்ன ஆகும்? அடுத்த எபிசோட்டுக்கு நல்ல எதிர்பார்ப்பு உருவாக்கிய ஒரு ஸ்ட்ராங் எபிசோடு. இந்த கதை முழுக்க முழுக்க உணர்ச்சி, சந்தேகம், நம்பிக்கை கலந்த டிராமாவாக அமைந்தது. எபிசோடு மெதுவாக ஆரம்பிக்கிறது.
நேற்றைய எபிசோட்டில் தங்கமயில் கர்ப்பமாக இருப்பது அவரது அம்மா பாக்கியத்திற்கு தெரிந்ததும் உடனே மகளை மாமியார் வீட்டில் கொண்டு போய் விட்டுவிடலாம் என்று முடிவு செய்து பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்து கிளம்பச் சொல்கிறார். ஆனா மீனா முதலில் இந்த விஷயத்தை சரவணனிடம் சொல்லட்டும், அதன் பிறகு வீட்டில் பேசலாம் என்று தடுத்து நிறுத்துகிறார். தங்கமயில் போனில் சொல்ல மாட்டேன், நேரில் தான் சொல்வேன் என்று உறுதியாக இருக்கிறார். இந்த நிலையில் சரவணன் தங்கமயிலை பார்க்க கோவில் குளம் அருகே வருகிறார். தங்கமயில் அவரை மாமா என்று ஆசையோடு அழைக்கிறார். உடனே சரவணன், நான் தான் உன்னை பார்க்கவே பிடிக்கவில்லைன்னு சொன்னேன், அப்புறம் ஏன் என்னை வரச் சொன்னாய் என்று கேட்கிறார். அதற்கு தங்கமயில், நான் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்திற்கே நல்ல விஷயம். இந்த குடும்பம் பிரிஞ்சு இருக்கே, இந்த விஷயம் கேட்டா எல்லோரும் ஒன்றிணைந்து விடுவாங்க என்று சொல்கிறார். அதன் பிறகு அவர், நான் மாசமா இருக்கேன் மாமா என்று நேராக சொல்லிவிடுகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் சரவணன், என்ன டிராமா போடுறியா என்று கேட்கிறார். தங்கமயில் உடனே, இல்ல மாமா, டாக்டர்கிட்ட போய் விசாரிச்சோம், நமக்கு பாப்பா வரப்போகிறது என்று உறுதியாக சொல்கிறார். அதை கேட்ட சரவணன் கண்களில் கண்ணீர் மல்க தங்கமயிலின் கையை பிடித்து வயிற்றில் வைக்கிறார். ரொம்ப சந்தோஷமாய் இருக்கு மயிலு என்று சொல்லி அவரை தூக்கி சுழற்றி, நான் அப்பா ஆகப் போகிறேன் என்று மகிழ்ச்சியில் திளைக்கிறார். இந்த காட்சி முழுவதும் பார்ப்பவர்களுக்கு நெகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் அதற்கு பிறகுதான் தெரிகிறது அது எல்லாம் தங்கமயிலின் கனவு. அவர் நினைத்து கொண்ட காட்சி மட்டுமே அது. நிஜத்தில் அப்படி எதுவும் நடக்கவில்லை. மறுபக்கம் கோமதி வீட்டில் இருக்கும் காந்திமதிக்கு விருந்து போடப்படுகிறது. அதே நேரத்தில் சக்திவேல் தனது அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பியதை பற்றி குமார் அவரை கண்டிக்கிறார். அப்போது ஊரிலிருந்து வந்த முத்துவேல் அங்கே வருகிறார். வந்தவுடனே சக்திவேலை பார்த்து, நீ அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பியது ரொம்ப தப்பு, ஒழுங்கா போய் அம்மாவை கூட்டிட்டு வா என்று கடுமையாக சொல்கிறார். சக்திவேல் அதற்கு சம்மதிக்காமல் நிற்க, நானே போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி முத்துவேல் நேராக கோமதி வீட்டுக்கு செல்கிறார். கோமதி வீட்டின் வாசலில் இருந்து முத்துவேல் அம்மாவை கூப்பிடுகிறார். முத்துவேலின் சத்தத்தை கேட்டு காந்திமதி, கோமதி மற்றும் வீட்டில் இருந்தவர்கள் எல்லோரும் வாசலில் வந்து நிற்கிறார்கள். அம்மா வீட்டுக்கு வாங்க என்று முத்துவேல் சொல்கிறார். அதற்கு காந்திமதி, நான் இனிமே அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், எனக்கு அந்த வீட்டில் உரிமை இல்லையாம், அப்புறம் நான் ஏன் வரணும் என்று கேட்கிறார். உனக்கு உரிமை இல்லையா, யார் சொன்னது என்று முத்துவேல் கேட்க, உன் தம்பிதான் சொன்னான் என்று காந்திமதி போட்டு கொடுக்கிறார். இப்படியாக நேற்றைய எபிசோடு நிறைவடைந்தது.